வணக்கம் மக்களே, இது உங்க பல தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நம்ம தமிழ்ல இருக்க சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் தமிழோட சுவாரஸ்யமான வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்தரோட கதையை தாங்க பார்க்க போறோம். சோழ நாட்டோட துறைமுக நகரமா நாகப்பட்டினம் இருந்தது. அந்த நாகப்பட்டினம் கடற்கரையில மீன் பிடிக்கும் தொழில்கள் அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மீன் குளத்துக்கு தலைவரா இருந்தவர் தான் அதிபத்தர். அது மட்டும் இல்லாம அவரு மிக சிறந்த சிவபக்தனா இருக்காரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, தினமும் கடலை போய் மீன் பிடிப்பாரு. அதுல எந்த மீன் சிறப்பானதா இருக்கோ அந்த மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கடலையே விட்டுருவாரு. காலம் அப்படியே இருக்காது, மாறிக்கிட்டேதான் இருக்கும். அதே போல அதிபத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய மீன்கள் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல திடீர்னு அளவு குறைஞ்சு தினமும் ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சது. அதையும் அதிபத்தர் என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட பக்தியை விட்டு கொடுக்க மாட்டேன், கிடைத்த ஒரு மீனையும் சிவபெருமானுக்கு தான் அர்ப்பணிப்பேன் என்று திரும்பவும் கடலையே விட்டுட்டு வந்துடுறாரு. இதனால அவரை சாப்பிடாமையும் இருந்தாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரை சார்ந்திருந்த நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்பங்களும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சிவபெருமான், என்னடா இவரு கிடைச்ச ஒரு மீனையும் எனக்கு கொடுத்துட்டாரு, இவரை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சிவபெருமான் நினைக்கிறாரு. எப்பவும் போல ஒரு நாள் அதிபத்தர் அவரோட மீனவ குல நண்பர்களோட கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. அந்த சமயத்துல அவங்களோட வலையில தங்க மீன் ஒண்ணு மாட்டுது. தங்க மீன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதிபத்தர்ட்ட போய் எல்லாரும் மிக சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்குன்னு பார்த்து தங்க மீன் ஒண்ணு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இதனால அதிபத்தர் என்ன பண்றாருன்னா, சாதாரண மீனா இருந்தா என்ன, தங்க மீனா இருந்தா என்ன, கிடைத்தது ஒரு மீன், அதுவும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி கடல்லையே திரும்ப விட்டுறாரு. இனிமேலும் தாமதிக்க கூடாதுன்னு சிவபெருமானே நேர்ல வந்துடுறாரு. அப்படி காட்சி அளிச்சு முக்தியும் வழங்குறாரு. சிவபெருமானே நேர்ல வந்து முக்தி அளிச்சதுனால அதிபத்தரை 63 நாயன்மார்களுள் ஒருவராக வச்சு போற்றுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.